ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். மீண்டுமாக இந்த காலை வேளையிலே இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். எனக்கன்பானவர்களே, வேதத்திலே மிகச் சிறிய வசனத்தில் இதுவும் ஒன்று. இயேசு கண்ணீர் விட்டார். ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும், அவர் நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளையும், அவர் ஏற்றுக்கொண்ட காயங்களையும், அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினுடைய மாண்பையும் தியானித்துக் கொண்டிருக்கிற, அவருடைய சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பரிசுத்தமான இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கண்ணீர், ஆண்டவர் நமக்காக சிந்திய கண்ணீரை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பல மனிதர்கள் கண்ணீர் விட்டதை நாம் பார்க்க முடியும். தாவீது ஒரு பெரிய பராக்கிரமசாலி, தேவனுடைய மனிதன் என்று எண்ணப்பட்ட, வேதத்தில் சொல்லப்பட்ட 7 பேர்கள் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே 6, புதிய ஏற்பாட்டிலே ஒருவர் தீமோத்தேயு. அவர்களில் ஒருவர் தான் தாவீது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர், பெரிய பராக்கிரமசாலி. அந்த தாவீது சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 6வது வசனத்தில், இரவெல்லாம் என் படுக்கையை நான் என் கண்ணீரினால் ஈரமாக்குகிறேன், என் கட்டிலை கண்ணீரால் நனைக்கிறேன் என்று சொல்லுகிறான் தாவீது. சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில், என் கண்ணீரே எனக்கு உணவாய் மாறிவிட்டது. 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், தேவனே என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தாவீது சொல்லுகிறான். யோபு என்கிற ஒரு தேவ மனிதனை வேதம் நமக்கு காட்டுகிறது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். கிழக்கத்து புத்திரரில் அவன் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஆஸ்தி ஐஸ்வர்யத்துக்கு குறவில்லை, 10 பிள்ளைகள். ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் அவன் இழந்து நின்ற பொழுது, யோபுவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் சிநேகிதரால் நான் பரியாசம் பண்ணப்படுகிறேன், என் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என் கண் என்று சொல்லுகிறான். தேவனே, என் நண்பர்களால் நான் இப்பொழுது பரியாசம் பண்ணப்படுகிறேன், உம்மை நோக்கி என் கண்கள் கண்ணீரை சொரிகிறது என்று பக்தனாகிய யோபுவும் சொல்லுகிறான். சாலமோன் ஞானத்தில் சிறந்தவன். அவனும் ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேலிலே தாவீதுக்கு அடுத்தவன், தாவீதின் மகன். ஆனால் அவன் தன் நாட்டு மக்களை, தன் அரசாட்சியில் இருக்கிற தன் மக்களை பார்த்து அவன் எழுதுகிறான். பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஐயோ என் நாட்டிலே, அவன் என்ன எழுதுகிறான், ஒடுக்கப்படுகிறவர்கள் வடிக்கும் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. என்னுடைய நாட்டிலே ஒடுக்கப்படுகிற மக்களை நான் கண்டேனே, அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்படுகிற மக்கள் வடிக்கிற கண்ணீரை நான் பார்க்கிறேன், அவர்களை தேற்றுவார் இல்லையே என்று ஞானத்தில் சிறந்த சாலமோன் சொல்லுகிறான். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, அவனும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஒரு நாள் நோயினுடைய கொடுமை, நோயினுடைய அகோரம் அவனை ஆட்கொள்ளுகிறது.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய மனம் கசந்து அழுகிறான். மனம் கசந்து அழுகிறான் தன்னுடைய நோய் நிமித்தமாக. அதே ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவரும் சொல்லுகிறார், எசேக்கியா, நான் உன் கண்ணீரை கண்டேன். நோயின் கொடுமையினால் ஒரு மனிதன் தன்னுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்று தெரிந்தவுடனே அவன் அழுகிறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இந்த வியாதி படுக்கையிலிருந்து நீ பிழைக்க மாட்டாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லும் பொழுது சுவர் புறமாக திரும்பி தேவனை நோக்கி மனம் கசந்து அழுகிறான். ஆண்டவரும் சொன்னார், எசேக்கியா, நான் உன் கண்ணீரை கண்டேனப்பா. இந்த உலகத்தில் வேதத்தில் பல மனிதர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். எரேமியா என்கிற தேவனுடைய மனிதன், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதே என்று என் கண் மிகவும் மறைவிடத்திலே கண்ணீர் சிந்துகிறது. ஐயோ, கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போய்விட்டதே. பெருமையும் அகந்தையும் தன் பாவத்து நிமித்தமாய் கர்த்தருடைய மந்தை தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்களே. மறைவிடத்திலே அவன் கண்ணீர் விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு கண்ணீர் விட்டார், தாவீது கண்ணீர் விட்டார், சாலமோன் கண்ணீர் விட்டார், எசேக்கியா கண்ணீர் விட்டார், எரேமியா தீர்க்கதரிசியும் கண்ணீர் விட்டார். தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் கடந்து சென்றது. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் உள்ளம் கலங்கினவர்களாக கண்ணீரின் பாதையிலே இருக்கிறீர்களா? இங்கே வேதம் சொல்லுகிறது, யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுக்கு சொப்பனத்திலே, உன் மனைவியாகிய மரியாள் கர்ப்பவதியாயிருக்கிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ஏனென்றால் இயேசு அவர் இரட்சகர், ஜனத்தின் பாவங்களிலிருந்து மீட்டெடுத்து இரட்சிக்கிறவர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலும் மரியாள் அவர்கள் தன்னுடைய நாசரேத்து வீட்டிலே, தன் சொந்த வீட்டிலே இருக்கும் பொழுது கபிரியேல் தூதன் வருகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், உன்னதத்திலிருந்து ஒரு அருணோதயம் வந்திருக்கிறது, நீ ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ரட்சிக்கிறவர், அவர் மீட்டெடுக்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டாரா? நமக்காக கண்ணீர் வெடிக்கிறவர் ஒருவர் உண்டையா. ஆகவே தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 25:8-9 கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். ஏசாயா 25:9 சொல்லுகிறது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காகவே காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம். அவர்தான் எல்லா மக்களுடைய கண்ணீரையும் துடைக்கிறவர், இவருக்காகத்தான் காத்திருந்தோம், இவரே நம்முடைய தேவன், கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் வந்துவிட்டார். இயேசு என்கிற ஒரு பெயர் கொண்டு வந்துவிட்டார், நம்மை இரட்சிக்கும்படி காக்கும்படியாக. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு, நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு, நம்முடைய கண்ணீரை கணக்கிலே வைக்கிற ஒரு தேவன் உண்டு. உள்ளம் கலங்காதீங்க. இந்த பூமியில நீங்க விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறவர். காரணம், நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுபட்டவர், எல்லா விதத்திலும் நமக்காக பரிதவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர்.
ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே அவர் துக்கம் நிறைந்தவரும், ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கண்ணீர் விட்டார். இந்த காலை வேளையிலும் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை பாதையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்க கண்ணீரின் பாதையிலே இருக்கிறீர்களா? உங்களுக்காக கண்ணீர் விட்டவர் ஒருவர் உண்டு. உங்களுக்காக கண்ணீர் விட்டவர் ஒருவர் உண்டு. நமக்காக கண்ணீர் விட்ட ஒரு தேவன் ஆண்டவர் இருக்கும்போது நாம் ஏன் கண்ணீர் விட வேண்டும்? நம் கண்ணீரை துடைக்கிறவர், நம் கண்ணீரை கணக்கிலே வைக்கிறவர், நம் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், நம் கண்ணீரை காண்கிற ஒரு இரட்சகர் இயேசு நமக்கு உண்டு. நீலகிரி மாவட்டத்திலே முதுமலை என்கிறதான வனவிலங்கு சரணாலயம் ஒன்று உண்டு. ஒரு நாள் ஒரு யானை அந்த காட்டிலே, ஒரு ஒற்றை யானை தன் குட்டியை ஈண்டெடுத்து அது பார்க்கும் பொழுது அந்த குட்டி இறந்து விட்டது. தன் குட்டி உயிரோடு கூட தான் இருக்கிறது என்று சொல்லி அந்த குட்டியை தடவி தடவி கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த குட்டி இறந்து நாளாக நாளும் அது நின்று கொண்டே இருக்கிறது. வனத்துறை அதிகாரிகள் அதை அப்புறப்படுத்தி புதைத்து விடுகிறார்கள். ஆனால் இந்த யானை அழுது கொண்டே இருந்ததாம் தாய் யானை. சர்வ சிருஷ்டிகளும் அழுது புலம்புகிறது என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8:22 பார்க்கிறோம். மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு வலி வேதனை இழப்புகள் உண்டு. சர்வ சிருஷ்டியும் அழுது புலம்புகிற என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:22. இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாடு, காயம், அவர் நமக்காக சிந்தின இரத்தம், அவருடைய மரணத்தை தியானிக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவருடைய கண்ணீரை இன்றைக்கு நாம் தியானிப்போம். அந்த கண்ணீர் எப்படிப்பட்டது? எதற்காக ஆண்டவர் கண்ணீர் விட்டாராம்? 3 காரியங்களை வரும் நாட்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் கண்ணீர் விட்ட காரியம் எதற்காக? லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். என கருமையானவர்களே, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேமை நோக்கி வருகிறார். திரளான ஜனங்கள் அவரை ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியின் மேல் அவரை ஏற்றுகிறார்கள். குருத்தோலை ஞாயிறிலே நாம் இதை தியானிக்க முடியும். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், சிறுவர் பெரியவர்கள், ஆண்டவருடைய சீடர்கள் அத்தனை பேர்களும் திரளான ஒரு பெரிய பேரணி குருத்தோலைகளை கையிலே பிடித்து கொண்டு மரக்கிளைகளை எல்லாம் வழியிலே விரித்து தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் அங்கே போட்டு ஆண்டவர் பவனியாக எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு பேரணி, ஒரு திரளணி. அவர் எருசலேமை நோக்கி வரும் பொழுது, அந்த நகரத்துக்கு சமீபமாக வரும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது இயேசு எருசலேம் நகரத்தை, பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார். ஏன் அந்த நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட வேண்டும்? லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35 3.5 வருடங்கள் அவர் மனித குமாரனாய் இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை பார்த்து அந்த மக்களுக்காக பரிதபித்தார். மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். அவர் யாரை தொட்டாரோ அவர் சுகமடைகிறார்கள். அவரை தொட்டவர்கள் சுகமடைந்தார்கள். அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. இந்த மக்கள் அந்த அன்பின் நிமித்தம், நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே
இயேசு செய்த அநேக அற்புதங்களை நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டு அப்படி செய்தார்களாம். தங்கள் வாழ்க்கையிலே, மற்றவர்கள் வாழ்க்கையிலே, அந்த பட்டணத்திலே ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டு அவரை ஒரு கழுதையின் மேல் ஏற்றி, ராஜா ஏறுகிற கோவேறு கழுதை, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி சிறியவர்கள், பெரியவர்கள், சீசர்கள் பெரிய ஒரு ஆரவாரம். எருசலேம் பட்டணம் முழுவதும் அது கேட்கிறது, அந்த ஆரவாரத்தின் சத்தம். அவர் காண்பித்த அந்த நன்மை அடையாளத்தின் நிமித்தமாக நினைவு கூர்ந்து அந்த அன்பின் நிமித்தம் ஜனங்கள் அதை செய்கிறார்கள். லாசருவே வெளியே வா என்று சொல்லி கல்லறைக்கு கட்டளையிட்டவர், இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதட்டினவர், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000க்கும் அதிகமான புருஷர்களுக்கு போஷித்த அற்புதத்தின் தேவன், தண்ணீரை ரசமாக்கினவர், 6000 பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை போய் விடவிட்டு என்று அந்த அசுத்த ஆவியை தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால் விரட்டினவர். அப்படிப்பட்ட மகிமையான தேவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழுகிறார். அந்த பட்டணத்தை பார்த்து அழுகிறார். ஏன்? லூக்காவின் சுவிசேஷத்திற்கு நீங்கள் வரும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, 13ஆம் அதிகாரம் 34, 35 எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே கூட்டி சேர்ப்பது போல உன்னை எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேனே, உனக்கு மனதில்லாமல் போய்விட்டதே. எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க மனதுள்ளவனாயிருந்தேன், கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழே, தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டி சேர்ப்பது போல. அதைத்தான் அவர் சொல்லுகிறார் அந்த லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே, உன் கண்களுக்கு மறைவாயிற்றே, உன் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டாயே எருசலேம் பட்டணமே. அவர் அழுதார், பட்டணத்திற்காக, பட்டணத்தின் மக்களுக்காக அழுகிறார். தன் ஊழியம் செய்து அந்த பட்டணத்திற்காக அழுதார். தன் வார்த்தைகளை கேட்காத அந்த மக்களை குறித்து அழுதார். அந்த பட்டணத்திலே 2 காரியங்கள் அப்பொழுது சம்பவிக்கிறது. அதே லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 39வது வசனத்திலே, லூக்கா 19:39 வாசியுங்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீடரை அதட்டும், உம்முடைய சீடர்களை அதட்டும். இது என்ன? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு உம்மை ஆராதிக்கிறார்களே, உம்மை புகழுகிறார்களே. இது என்ன? சகிக்கவில்லை. பரிசேயருடைய கூட்டம் அங்கே தடை பண்ணுகிறது அந்த துதி ஆராதனையை, அந்த பவனியை தடை செய்கிறது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 40வது வசனம், லூக்கா 19:40, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு செய்த அதிசயங்களை, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளை பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் கண்டு விசனமடைந்தார்களாம், கோபப்பட்டார்களாம், தடை செய்ய முற்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 21:16 ஆண்டவர் சொல்லுகிறார், குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தி. வேதத்தில் எழுதியிருக்கிறதே, குழந்தைகளின் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டாகும். அது இதுதான். அவர் செய்த அதிசயங்களையும்
அவருடைய நாமத்தை புகழுவதையும் வேதபாரகர்களால், பிரதான ஆசாரியரால், பரிசேயரால் தடுக்க முற்பட்ட பொழுது ஆண்டவர் துக்கமடைகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தான் வெறுத்து அடிமையின் சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். ஐயா, ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 6ஆம் நாள் படைக்கப்பட்ட மனிதனுக்காக 6 மணி நேரம் தன் இரத்தத்தை, தன் ஜீவனை ஊற்றும்படியாக வந்தார். அவர் கண்ணீர் விட்டார். ஐயா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது 8வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாம் பாருங்க. சிங்காசனத்திலே வீற்றிருந்தவர் பதுமராகமாய், வச்சிர கல்லுக்கு ஒப்பானவராய், அவ்வளவு மகிமையான ஒரு பிரசன்னத்திலே ஆண்டவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் தேவன். அவருடைய நாமத்தை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நாமத்தை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு இடம் ஐயா, அவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு இடம். எனக்கு அருமையானவர்களே, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனம், சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன், என் துதியை வேற யாருக்கும் கொடேன் என்று சொல்லி அந்த மகிமையின் துதியின் மேல் அவ்வளவு அக்கறை உள்ளவர். இன்றைக்கு சபைகளிலே தடுப்பதற்கு ஒரு கூட்டம், கணக்கு பார்ப்பதற்கு ஒரு கூட்டம். எனக்கு அருமையானவர்களே, மார்க்குவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7, 8, யோவான் 12:6, 7 ஒரு ஏழை பெண் 300 பணம் பெருமானம் உள்ள ஒரு நலதம் என்கிற தைலத்தை அவருக்கு சிரசாபிஷேகம் செய்கிறார். அந்த தைலாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த யூதாஸ் என்கிற ஒரு சீடன் சொல்லுகிறான், இது 300 பணத்துக்கு விற்றிருக்கலாமே, தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், யூதாசே, தரித்திரர்கள் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், இவள் என் சரீரத்திலே முந்திக் கொண்டார் தைலம் பூச, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள், என்னை மகிமைப்படுத்த முந்திக் கொண்டாள். நீ ஏன் விசனப்படுத்துகிறாய்? ஆண்டவர் துக்கப்பட்டார். அருமையானவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்த நம்முடைய பிள்ளைகள் துதியினால், நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை துதிப்பதற்கு சத்துரு சில தடைகளை கொண்டு வருவான், மனுஷ தடைகளை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார். 2வதாக அந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது லூக்கா 19:43, 44 இதோ அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட போகிறது, அந்த பட்டணம் தரைமட்டமாக போகிறது, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. கிபி 70ஆம் நூற்றாண்டிலே தீத்துராயன் என்கிற மனிதன் அந்த எருசலேம் பட்டணத்தை அவன் சுட்டரிக்கிறான். 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்திலே சீரிய தேசத்தினுடைய படைத்தளபதி ஆசகேல் என்கிற ஒரு மனிதன் வருகிறான், எலிசா தீர்க்கதரிசிய. இந்த ஆசகேலை பார்த்த உடனே அவன் சலித்து கொள்ளு போகு மட்டும் கண்ணீர் விட்டு அழுகிறான். அப்ப ஆசகேல் அந்த படைத்தளபதி கேட்கிறான், ஐயா, எதற்காக அழுகிறீர்? எனக்கே சலித்து போய்விடும். இல்லை, இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த சந்ததிகளுக்கும் நீ செய்கிற தீங்கை நான் கண்டேனப்பா, மக்களுக்கு நீ செய்கிற தீங்கை நான் கண்டுவிட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார். ஆண்டவரும் அந்த பட்டணத்தை பார்த்து அழுகிறார், ஐயோ, என்னை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு தடை. துதியினால்
தங்களுடைய பிரயாசங்களினால் மகிமைப்படுத்துகிற இந்த மக்களை தடை பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் சமுதாயத்திலும் அரசாங்கத்திலும் ஏன் சபைகளிலும் ஆண்டவர் துக்கப்பட்டு அழுகிறார். அந்த துக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது அருமையானவர்களே. அங்க பட்டணத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பார்க்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ஆண்டவரை சிலுவையில் அடிக்கும் போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். மத்தேயு 27:25 அதை போல யூதர் மக்களை ஜெர்மன் தேசத்தினுடைய ஒரு சர்வாதிகாரி பின்னாட்களிலே வந்து 60 லட்சம் மக்களை யூதர்களை கொண்டு குவித்து விட்டான். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு போராட்டங்கள் தான். காரணம், அவர்கள் தெரிவித்துக் கொண்டார்கள், இந்த இரத்தப்பழி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும். சாபத்தை தங்கள் மேல் எடுத்து போட்டுக் கொண்டார்கள். அந்த பட்டணத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பார்க்கிறார். உனக்கு கிடைக்கிற இந்த நாளில் ஆகிலும். அதனால தான் அங்கே நீதிமொழிகளின் புத்தகம் சொல்லுகிறது, மகனே உன் இருதயத்தை தா. வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு நமக்காக கண்ணீர் வடிக்கிறார். எதற்கு? என்னை மகிமைப்படுத்து, உன்னுடைய கிரியைகளினால் என்னை மகிமைப்படுத்து, உன் நாவினால் என்னை புகழும் மகனே. என்ன தடை உன்னிடத்திலே? யார் தடை? அந்த மக்களை பார்த்து துக்கப்படுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவமோ எந்த ஜனத்திற்கும் இழுக்கு. ஆகவே தான் தன் பரிசுத்த இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். நாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை கொடுப்போம். எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமை என் குடும்பத்தின் மேல வரட்டும். என் குடும்பத்தில் யாரும் இன்னைக்கு கண்ணை மூடினாலும் எரிகிற அக்கினி கடலுக்குள்ளே போய்விடக்கூடாது. இன்னைக்கு ஏதோ ஒரு கண்ணீரின் பாதையில் நீங்க இருக்கலாம். முதலாவது, இயேசு சிந்திய கண்ணீர், பட்டணத்திற்காக ஒரு கண்ணீர். மற்ற காரியங்களை வருகிற வாரங்களிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நமக்காக கண்ணீர் விட்டவர், கண்ணீர் சிந்தினவர். தன்னை மகிமைப்படுத்த தவறுகிற காரியங்கள், தன்னை புகழ்ந்து தன்னை ஆராதிப்பதற்கு தடை பண்ணுகிற ஒரு காரியங்கள் இருக்கும் பொழுது அவர் உள்ளம் கலங்குகிறார். தன்னை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாய் வரக்கூடிய தீங்குகள், அபாயங்கள், அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்களே. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மகளை எல்லாரும் கல்லெடுத்து அடிக்க துடிக்கும் பொழுது அவளுக்காக ஒரு கரம், அவள் கல்வாரியின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டியவள், மன்னித்து ஒரு கரம் அவளுக்காக மண்ணிலே எழுதினதையா. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டவர் இன்னைக்கு உங்களுக்காக கண்ணீர் விடுகிறார். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உடைய கண்ணீர் என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொண்டு வரட்டும், ஒரு மறுரூபத்தை கொண்டு வரட்டும். இந்த தேசத்திலும் ஆண்டவரே சபைகளிலும் கடின இருதயம் உள்ளவர்களால் தேவனை மகிமைப்படுத்த, தேவனை ஆராதிக்க ஆண்டவரே பல விதத்திலும் உபாய தந்திரங்களினால் இன்றைக்கு தடை பண்ணுகிற மக்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அறியாமல், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இரட்சிப்பை அறிந்து கொள்ளாமல் இந்த உலக வாழ்க்கையை முடிக்க கூடாது. ஆண்டவரே, எல்லா குடும்பத்திலும் உடைய வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, பாவிகளை கிறிஸ்து இயேசு ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார் என்பது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம். அது எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே விளங்க பண்ணணும், எங்கள் கிராமங்களிலே விளங்க பண்ணுங்க. உமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படட்டும். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளுவாயானால் நலமாயிருக்குமே. எருசலேம் பட்டணத்து மக்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழே கூட்டி சேர்க்கவும் மனதாயிருந்தேனே, உனக்கு மனதில்லாமல் போய்விட்டதே. ஆண்டவரே, இன்னைக்கு முழு மனதோடு ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஐயா. எல்லா பாவ கட்டுகளும், அடிமைத்தனங்களும், லாகரி வஸ்துக்களும், ஆண்டவரே அசுத்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற சந்தோஷமான ஒரு அனுபவத்தை தாரும் ஆண்டவரே.
இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த உடைய கல்வாரி அன்பு தருகிற அந்த ரட்சிப்பு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் வரட்டும் ஐயா. முது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படட்டும். இந்த நாளிலே ஏதோ ஒரு கண்ணீரின் பாதையிலே, வியாதியிலே, இழப்பிலே, யோபுவை போல, தாவீதை போல, எசேக்கியாவை போல, எரேமியாவை போல, சாலமோனை போல ஆண்டவரே ஏதோ ஒரு கண்ணீரின் பாதையிலே யோபுவை போல ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருந்தாலும் அந்த கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன், கண்ணீரை களிப்பாக்குகிற தேவன். இந்த கண்ணீருக்கு அந்த நாளிலே ஒரு முடிவை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.